அதர்வண வேதம். நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன். நான் இன்றைக்கு அதர்வண வேதம் கதை சொல்லப் போறேன். இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, லைக் பட்டனை அழுத்துங்கள். பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். சம்ஹிதா மந்திரங்கள், சாந்தி சூக்தங்கள், பிராமண, வீடு, குடும்பம், மருத்துவம் பற்றிய விளக்கம், ஆரண்யகம், மூலிகை, தியானம், சூனியம் எதிர்ப்பு, உபனிஷத், ஆன்மீக உணர்வு, பிரம்மம் பற்றிய உண்மைகள். முந்துகோபன உபனிஷத் முக்கியமானது. அதர்வன் முனிவர் நதிக்கரையில் ஒளியுடன் வேதம் உச்சரிக்கிறார். ஒருவர் காய்ச்சலுடன் இருக்க முனிவர் மூலிகை வைத்து திருத்துகிறார். மனையில் சும்மா நடக்கும் பிரச்சனையால் ஹோமம் செய்யப்படுகின்றது. கர்ப்பிணி பெண்ணின் அருகில் முனிவர் சாந்தி மந்திரம் சொல்கிறார். குழந்தை அழுகிறாள். ஒரு பூமாலை வைத்து பாடுகிறார்கள். விவசாயி பயிருக்கு வேத ஜபம் சொல்கிறார். ஒரு மூதாட்டியின் இறப்புக்குப் பின் சாந்தி ஹோமம். வீட்டின் நுழைவாயில் பூஜை செய்து வைத்த பழங்கால வழிபாடு. மாமனார் நெஞ்சில் குழந்தையை வைத்து ஆசீர்வதிக்கிறார். வேதத்தின் ஒளி வானத்தில் பரவுகிறது. மக்கள் அமைதி பெறுகிறார்கள்.